எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது என்ன திருக்குறள்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படிங்கிற குறளை நான் சொல்லணும், திருக்குறளை சொல்லணும்னு இருந்தேன். நான் சொல்லிட்டேன். அதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும், நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க. என்னடா இவன் அரசியல் பற்றி கருத்துக்கள் சொல்லுவான். சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த திருக்குறளை இந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கடைசியில் சொல்கிறேன். எதுக்கு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்குறளை சொல்லணுங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதாவது மக்களே, தமிழக அரசியலுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் நாங்கள் 75 வருட கட்சி 50 வருட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக லோக்கலாக போயிட்டு திமுக அதிமுக எதிரி கட்சிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதிரி கட்சிகள் இருந்தாலுமே விஜய் அவர்களை வீழ்த்துறதுக்காக நாங்கள் அன்பனாயிருவோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சூழ்ச்சி வளையமாக பண்ணினாங்க, என்னென்ன சதி திட்டங்கள்லாம் தீட்டினாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக விடக்கூடாது, முதலமைச்சர் கண்டிப்பாக ஆகக்கூடாது, ஒன்று நீ இரு இல்லைன்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னா நம்ம சார்பாக ரெண்டுத்துக்கு பொதுவான ஒரு ஆளாக நம்ம முதலமைச்சர் சீட்டில் உட்கார வைக்கலாம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் எந்த ஒரு விதமான இடைஞ்சல்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா வெத்து விளம்பரம், அது ஏற்கனவே விளம்பர மாடல் அரசுங்கிறத தளபதி விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. இது திராவிட மாடல் அரசு கிடையாது, விளம்பர மாடல் அரசு தான் திமுக அரசு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. மேக்சிமம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், ஏன் பொதுமக்களே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக எல்லாருமே சொன்னாங்க. ஏன் இது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட அப்போ நினச்சிருக்கலாம், என்னடா இந்த மாதிரி ஒரு 75 வருட அரசியல் கட்சியை ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு பேசுகிறாங்களே, இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு கூட ஒரு இடத்துல நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. திமுக எத்தனை சீட்டு வந்துச்சுங்கிறது தெரியும், அதிமுக எவ்வளோ சீட்டு வராங்கன்னு தெரியும். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரியும், நீங்கள் விஜய் அவர்களுக்கு துரோகம் பண்ணுறதுங்கிறது அது நடக்கக்கூடிய விஷயம் தான், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் தமிழக மக்கள் யாரை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களோ அத்தனை கோடி தமிழ் மக்களுடைய அந்த வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை தானே திமுக அதிமுக பண்ணினாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்துறது தானே, தமிழ் மக்களுடைய கேவலப்படுத்துறது தானே அவங்களுடைய வேலையே. திமுக ஏன் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு 36 குழு வச்சு நீங்கள் ஃபுல்லாக போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே, திமுக எதுக்கு தோத்துச்சுன்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல? இல்லை தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அதாவது ஒரு கதை ஒரு இது ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறான்னு வச்சிங்களே, அவனை வேகமாக எழுப்பிச்சோம்னா எப்படி இருந்தாலும் எந்திரிச்சிருவான். ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் நீங்கள் என்னதான் எழுப்பினாலும் சரி, அவனா பார்த்து எந்திரிச்சா தான், இல்லைன்னா எந்திரிக்க மாட்டான். ஸோ இதுதான் ஃபேக்ட். இதே மாதிரி தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னுமா தெரியல எதனால திமுக தோற்று போச்சு, சொந்த தொகுதியிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்தாங்கிறத இன்னும் அவர் இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இன்னும் வெளியில் தேடிட்டு இருக்காரு. வெளியில் போய் விசாரிங்க, கேளுங்க, பேசுங்க, எனக்கு அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த இதுக்கு ஒரு 36 பேர் குழு ஒன்று போட்டு அவங்களுக்கு வேலைகளை கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மக்களை ஏமாத்துறதுக்கு. அடடா
தோத்து போற கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க வந்து என்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்றாங்க பத்தியா, உடனே வந்து விட்டுட்டு போகாம மக்களை போய் சந்திச்சு வந்து கேள்வி கேட்க சொல்லிக்கிறாங்க. திமுக நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், போய் வந்து நீங்க கேளுங்க, கேட்டு வந்து விசாரிச்சு நான் சொல்லுங்க, என்னை பத்தி யாராவது தப்பா பேசியிருந்தா கூட அதையும் எங்கிட்ட சொல்லுங்க, எதையும் மறைக்காதீங்க அப்படின்னு என்ன மாதிரி ஒரு விளம்பரம் பண்றாங்க பாருங்களேன். இது வந்து விளம்பரம் எதுக்கு தெரியுமா? தன் கட்சியை வந்து ப்ரொமோட் பண்றது, பணமே கட்டாம அட்வர்டைசிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றதா. தோற்றதுக்கான காரணம் தமிழக மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எத்தனையோ போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், என்ன காரணத்துக்காக யார் போராட்டம் பண்ணுறாங்க, என்னென்ன தேவை அவங்களுக்கு இருக்குது, அப்போ நேராக போராட்டம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு மக்களை சந்திச்சு அங்கே போய் உங்களுடைய குறைகள் என்ன, எதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கிறத கேட்டுட்டு அங்கே வந்து அவங்கள அந்த போராட்டத்தை கைவிட வைக்கிறது தான் ஒரு உண்மையான அரசாங்கத்தோட வேலை, உண்மையான மக்களாட்சிங்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை வந்து ஸ்டாஃபாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் போய் திரு நிர்மல் குமார் அவங்க வந்து நேரில் போய் சந்தித்து அவங்க பேசி இப்போ தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், உங்களுக்கு என்னென்ன தேவை நாங்கள் எல்லாமே பண்ணுறோம், திருப்பரங்குன்றத்தில் அடுத்து வந்து மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது, உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ என்னவோ நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் ஒரு அமைச்சர் வந்து பார்த்து பேசிட்டு போராட்டத்தை வந்து நீங்கள் கைவிடுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றுறோம், எல்லாத்தையும் வந்து தளபதி விஜய் அவர்கள்ட்ட சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள், உங்களுடைய கோரிக்கைகள் என்ன எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டு போராட்டத்தையும் கைவிட வச்சாரு. போராட்டத்தை கைவிட்டுட்டு நீங்கள் வந்து கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் நேரில் போய் சந்தித்து போராட்டத்தை வந்து கைவிட வைக்கிறார். அப்படின்னா இது உண்மையான வந்து அரசாங்கமா, இது உண்மையான ஆட்சியா, இது உண்மையான மக்களாட்சியா, மக்களுக்கான ஆட்சியா, இல்லைன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடத்தும் போது செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் ஒரு ஈக்காக கூட அந்த இடத்துல போய் வந்து விசாரிக்கல. எதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, உங்களுடைய குறைகள் என்ன, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவை உங்களுக்கு, நாங்கள் வந்து ஸ்டாலின் சார்ட்ட சொல்லிட்டு வந்து நாங்கள் எல்லாமே நாங்கள் நிறைவேற்றுறோம், தளபதி ஸ்டாலின் சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுறோம், உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்காக கூட போய் வந்து நேரில் சந்திக்கல. போராட்டம் பண்ணனவங்களை போலீஸுங்கிற ஒரு அடியாட்களை, ஏன்னா அப்போ வந்து போலீஸ் வந்து அடியாட்களாக தான் இருந்தாங்க, காவல்துறை காவலர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா திமுக சொல்கிற வேலைகளை திமுகவுக்கு அடிமணிஞ்சு காவல்துறைக்கு அதிகாரம் கூட கொடுக்காம வந்து ரொம்ப வந்து மட்டமான முறையில் காவல்துறையை திமுக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது காவலர்களுக்கே தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தெரியும். அந்த மாதிரி போலீஸ்காரங்களை வச்சு காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவங்கள அடித்து அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றி எங்கேயோ கொண்டு இறக்கி விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க, போராட்டங்கிறது வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க, எங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருப்பாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட. அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், யாருமே செவி சாய்க்கவே இல்லை. அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து யார் நிறைவேற்றுறதுக்கு வந்து முன்னாடி வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அவங்க போராட்டங்கிறத விட கையில் எடுப்பாங்க. இனிமேல் வந்து நம்ம கேட்டு பார்த்தோம், நமக்கு கேட்டது எதுவுமே கிடைக்கல, ஆனால் இனிமேல் வந்து நம்ம வந்து கேட்டது கிடைக்காம இருக்கிறதுக்காக நம்ம கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்போ போராட்டங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு உண்டான ஒரு விடிவுகாலம் பிறக்குன்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க இல்லைங்களா. போராட்டம் பண்ணுறது ஓகே, ஆனால் போராட்டம் பண்ணும்போது அவங்களுக்கு போராட்டங்கிறது வந்து மக்கள் வந்து அறவழியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு அரசு வந்து என்ன பண்ணணும், ஒரு காவல்துறை என்ன பண்ணணும், அவங்களுக்கு எந்த ஒரு சேதாரம் ஆகாத மாதிரி, அவங்களுக்கு எந்த ஒரு வந்து அசம்பாவிதம் நடக்காத மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்க என்ன வந்து போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைகணி போய் உடைக்கிறாங்களா, இல்லை வந்து அரசு வாகனங்களை வந்து உடைக்கிறாங்களா, பஸ்ஸை உடைக்கிறாங்களா, இல்லை பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்களா, அவங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு தப்பு இல்லையே. அப்போ போராட்டம் பண்ண விட்டது யாரு, போராட்டம் பண்ணும்போது வந்து காவல்துறையை வச்சு அடித்து வாகனத்தில் ஏற்றுறது யாரு? அப்போ இது வந்து நல்ல அரசாங்கமா, இது நல்ல அரசா?
அப்போ எது நல்ல அரசு, எது நல்ல அரசாங்கம், எது வந்து மக்களுக்கான அரசா வந்து செயல்படுங்கிறத தமிழக மக்கள் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாங்க. தமிழக மக்கள் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்ததுக்கு தகுந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து நல்ல ஒரு மனிதரா, நல்ல ஒரு தலைவரா, மக்களுக்கான ஒரு தலைவரா வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாங்க. தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் அவர்களை ஆதரித்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க? விஜய் அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, விஜய் அண்ணா எந்த ஒரு ஊழல் பண்ண மாட்டாங்க, விஜய் அண்ணா ஆட்சியில் லஞ்சங்கிறது வந்து நடக்காது, இனிமே அரசு அலுவலகங்களில் மக்கள் மரியாதையாக நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அரசு அலுவலகங்களில் குறிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில், சார்பதிவாளர் அலுவலகத்தில் யாருமே நின்று அவங்கள வந்து பதில் சொல்லக்கூடாது, அவங்கள உட்கார வச்சு தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான சில நடவடிக்கைகளை மும்முரமாக இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனங்கள் பண்ணுறவங்களா இருக்கட்டும், விஜய் அவர்களை இனிமேல் இந்த ஆட்சி முடிஞ்சு போயிடும், 3 மாதம் தாங்காது, 4 மாதம் தாங்காது, 5 மாதம் தாங்காது, 6 மாதத்தோட விஜயோட ஆட்சி வந்து கவிழ்ந்து போயிடும், இனிமேல் அவ்வளோதான், 6 மாதத்துக்கு அப்புறமா திரு ஸ்டாலின், எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் வந்து முதலமைச்சராக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்கள் ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் சார் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு வந்து மக்கள் நினச்சிருந்தாங்கன்னா தன்னுடைய தொகுதியிலே வந்து மக்கள் தோற்கடிச்சிருப்பாங்களா? அப்போ அந்த தொகுதியிலே வந்து மக்கள் ஜெயிக்க வைக்கலையே. காரணம் என்னன்னா திமுக மேலே வெறுப்பு. ஸ்டாலின் ஐயா வந்து தேடுறாங்கல்ல, காரணத்தை தேடுறாங்கல்ல, காரணம் எந்த அவங்க கட்சிக்குள்ளே இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க, ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கொளத்தூர் தொகுதியை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க வந்து சிங்கப்பூர் மாதிரி வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் இல்லை, கேடுகட்ட மக்களாம். ஓட்டையும் வாங்கிட்டு கேடுகட்ட மக்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கேடுகட்ட மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து தோற்கடிச்சிட்டாங்க, தலைவர் ஸ்டாலினை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்களை போன்ற மக்களை வந்து கேவலமாக பேசுகிறவங்க, மக்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறவங்க, பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறவங்க, பெண்களை கேவலமாக பேசுகிறவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து திமுகவில் இருக்குங்காண்டி மட்டும்தான் திமுக வந்து இந்த தடவை தோற்று போச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் ஐயா அவர்களே, நல்லா கேட்டுங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறத தயவு செஞ்சு நீங்களாம் யூடியூப்பில் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து கேடுகட்ட மக்களாம். அதாவது நீங்கள் ஜெயிச்ச தொகுதியில், உங்களுடைய கட்சி ஜெயிச்ச தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல மக்களாம். திரு ஸ்டாலின் ஐயா வந்து தோத்த மக்கள் இருக்காங்களே, தோக்க வச்ச மக்கள் வந்து கேடுகட்ட மக்களாம். இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி வந்து அடுத்து நீங்கள் ஆட்சியில் அமைப்பீங்க, ஆட்சி உட்கார முடியும்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று இன்னைக்கு இல்லை, இந்த ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றங்கிறது கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷமாகவே வந்து வேற வேற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே மாற்றத்தை மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. திரு வைகோ ஐயா அவர்கள் எல்லாமே மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் கால சூழ்நிலைகள் வந்து அவங்கள மாற்றத்தை வந்து மாற்ற சொல்லி விடலை. எதுதான் மாற்றம்னு சொல்லி சொன்னாங்களோ கடைசியில் அவங்களே போய் ஏடிஎம்கேலையும் திமுகவிலையும் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. இதுதான் உண்மையான காரணமே. அப்படி இல்லை அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா 1967 பற்றி பேசுகிற நம்ம, அதை தாண்டி இப்போ 2026 ஒரு இந்த விஜய் அலை இல்லை, விஜய் சுனாமின்னு சொல்லி அடிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு வந்து காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இல்ல மக்கள் யாருமே விருப்பப்பட்டு போடல, மக்கள் வந்து அவசரப்பட்டுட்டாங்களாம், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அவசரப்பட்டு ஓட்டு போட்டுட்டாங்களாம். அதனால மக்கள் வந்து இனிமே வந்து அனுபவிக்க போறாங்க, இனிமே என்ன கஷ்டம் போறாங்க. ஒரு சைடு ராஜேந்திர பாலாஜியில் முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேல அவர் பேசுறாரு, மக்கள் வந்து இனிமே ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, மக்கள் கஷ்டப்பட போறாங்களா இல்லையாங்கிறத இனிமே தானே பார்க்க போறோம். பதவியேற்ற முதலமைச்சராக பதவியேற்ற இந்த கடந்த ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாற்றங்களை வந்து தமிழ்நாட்டில் வேகமாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய தங்க தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்து அவங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. போதை கலாச்சாரத்தை அடியோட ஒழிக்கிறதுக்கு வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நல்லது பண்ணுறதுக்காகவே ஒரு மனுஷன் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மனுஷன் நல்லது மட்டுமே பார்த்துட்டு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரை வந்து
அவருக்கு என்னன்னா அவருடைய பாதையை வந்து திசை திருப்ப வழியாக டேக் டிவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, டைவர்ஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரியான வேலைகளை தான் இப்போ திமுகவாக இருக்கட்டும், திமுகவை சார்ந்த கைக்கூலிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, சட்ட அமைச்சராக வந்து அமைச்சராக வந்து அறிவிச்சாங்க, சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றாங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், அதாவது தமிழக வெட்டிக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்தந்த தொகுதிகளுக்கு போய் தொகுதிக்கு அந்த தொகுதியில் மக்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளை வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சட்டமன்ற அமைச்சர் பெருமக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து உத்தரவிட்டுக்கிறாங்க. அந்தந்த என்னென்ன துறையில் வந்து அமைச்சரை வந்து பொறுப்பேற்றாங்களோ அந்த துறையில் என்னென்ன நடந்திருக்குது, என்னென்ன நடக்கல, யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்க, யார் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திட்டங்களை கொண்டு வரல, எந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி போயிருக்குது அப்படிங்கிறத சீக்கிரமே வந்து எல்லா அறிக்கைகளை வந்து எங்களை ஹேண்டில் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே இந்த அறிக்கைகளை கொடுத்தா தான் விஜய் அவர்கள் சொன்னாங்கல்ல, முதலமைச்சராக பதவி ஏற்றோன்னு சொன்னாங்க இல்லையா, பதவியேற்பு விழாவில் சொன்னாங்கல்ல, நான் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த வெள்ளை அறிக்கை வெளியீடு எப்போன்னா இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே வந்து எந்தெந்த துறையில் என்னென்ன நடந்திருக்குது, என்னென்ன நடக்கல, எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. இந்த அறிக்கையை வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெள்ளை அறிக்கை வந்து முழுவதுமாக வெளியிடப்படும். இதுதான் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுங்கிறது. எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், என்ன ரவுடிசம், எத்தனை குற்றங்கள் சொல்லுவாங்களே, எத்தனை பெண்கள் கொலை, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, எத்தனை கொலை தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்ச காட்டி தான் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் நடக்கட்டுமே. இந்த அப்துல் கலாமோட வந்து கட்சியில் அவரோட கூட இருந்தாங்கல்ல, அவருடைய உதவியாளர் பொன்ராஜா, திரு பொன்ராஜ் அவர்கள், திருன்னு சொல்லவே கூடாது, பெண்களை வந்து எவ்வளோ கொச்சப்படுத்தி பேசினாரு. இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க 2 இடத்துல, கடலூர்லயுமே இன்னொரு இடத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில திமுக அவன் ஏற்கனவே வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்துருச்சு, தண்டனை கொடுத்துருச்சு, இது மாதிரி 2 வருஷமோ 3 வருஷம் கொடுத்துருச்சு. வெளியில எங்கே சுத்திட்டு இருந்தான், தேர்தல் பரிசத்துல எல்லாம் பார்த்துருப்போம். அவனையும் தூக்கி கொண்டு போய் அவன் மேலே வழக்கு பதிவு, அவனை ஜெயிலில் தள்ளணும். யார் யார் எல்லாமே பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி, பெண்களை கேவலப்படுத்தி அசிங்கமா பேசுறாங்களோ ஒரு ஆளை விட்டு வைக்க கூடாது. அதே மாதிரி ஊழலுக்கு வருவான், ஊழலுக்கு லஞ்சத்துக்கு வருவான். ஊழல் பண்றவங்க, லஞ்சம் வாங்கினவங்க எல்லா அமைச்சரோட லிஸ்ட் எடுத்து இந்த அமைச்சர்களை என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக கை நீட்டி வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கை நீட்டி கிடையாது, அக்கௌண்ட்ல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து, குறிப்பாக இந்த நேரு இருக்கார்ல திருச்சியில், திரு நேரு, அமைச்சர் நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து ஜெயிலில் போடணும். செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போடணும். ஒரு தப்பு பண்ணவங்க ஒருத்தர் கூட விடக்கூடாது. நான் வந்து குறிப்பாக அவங்களே சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், என்னடா அவங்க திமுக இப்போ 2 பேர் தான் தப்பு பண்ணாங்களா, 2 பேர் தான் ஊழல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். 2 பேர் 3 பேர்லாம் கிடையாதுங்க. நிச்சயமாக சட்டங்கிறது எல்லாத்துக்கும் சம்பந்தம். நான் என்ன சொல்றேன்னா, தமிழக வெட்டிக்கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், யாரு தப்பு பண்ணனாலுமே அவங்க மேல வந்து சட்டம் வந்து பயங்கரமா இருக்கணுங்கிற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்றேன் நான். இது சட்டங்கிறது வந்து பொதுவானது தான். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அவங்க கட்சி தலைமையில இருந்து அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க, தன்னுடைய அதிகாரம் வந்து நம்ம கையில எடுத்துட்டோமே, தன்னுடைய அதிகாரம் வந்து கையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு தமிழக வெட்டிக்கழகத்துடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருமே எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். இப்படித்தான் ஒரு அரசுங்கிறது இப்படித்தான் இருக்கணுங்கிற. நான் பார்சாலிட்டி காட்டிட்டு ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுட்டுலாம் தெரியக்கூடாது. தண்டனைங்கிறது வந்து தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும், தண்டனை கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த அரசியல் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், மேபி யாரா கூட இருக்கட்டும், இவங்களாம் திருந்ததுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்னன்னா, தன்னுடைய கட்சியில் தப்பு பண்ணா கூட ஒருத்தர் கூட சும்மா விடக்கூடாது. இது வந்து எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணுறோம். அப்புறமா மக்களே, நம்ம பதிவில் வந்து என்ன பதிவில் பார்க்க போகிறோம், இதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் வந்து ஒன்று சொன்னேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படின்னு சொன்னேன் நான். எதுக்கு வந்து அந்த குறளை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடக்கமாக இருக்கிறவங்க, அன்பாக இருக்கிறவங்க, மக்களை மதிக்கிறவங்க, நம்ம என்னதான் அதிகாரத்தில் உட்கார்ந்தாலும், என்னதான் பண வலிமை படை வலிமை எதுவாக இருந்தாலுமே, நம்மளை வந்து எந்த உயரத்துக்கு போய் நம்ம உட்கார்ந்தாலுமே
நமக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், நமக்கு சரிசமமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு மக்களையும் நம்ம வந்து அவமதித்து பேசக்கூடாது, அவங்க மேலே கடுமையான சொற்களை வீசக்கூடாது, பணிவு இருக்கணும், மக்களை மதிக்கணும், நல்லது பண்ணணும். அதை விட்டுட்டு அடங்காப்பிடாரித்தனமாக இருக்கிறது, அநாகரிகமாக பேசுறது, ஆணவத்தோடு இருக்கிறது, அதிகார திமிரில் இருக்கிறது, பயங்கரமாக கொச்சத்தனமாக பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது, இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நிலைமையை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு வந்து கீழே போயிடுவாங்க. அதாவது கீழேனா இன்னொரு சொல்லுவாங்க, அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டுனா பாதாளத்துக்குள்ளே வந்து போயிடுவான்னு சொல்லுவாங்கள்ல, பாதாளத்தில் போய் வந்து அவங்க கிடப்பாங்க, கீழே எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் பாருங்கள், நீங்கள் என்னதான் யார் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாலுமே தன்னுடைய சிரிப்பாலையும் தன்னுடைய நடவடிக்கைகளையும் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும், நம்ம எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்தோம், இவங்க ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ நம்மளை அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கவா வந்து இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தார்? அதுக்காக கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவும் நம்மளை வந்து மக்கள் நம்புகிறாங்க, நம்மளை வந்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். அந்த மக்களுக்கு நம்ம வந்து அந்த மக்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, மக்களை சிறப்பாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து யார் என்ன பேசினாலுமே அதெல்லாம் செவிசாய்க்காமல் ரஜினி சார் சொன்ன மாதிரி செவிட்டு தவளை மாதிரி வந்து அவர் காதில் வாங்கிக்காம அவருடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத பயங்கரமாக வேகமாக தெளிவாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொன்று, ரஜினிகாந்த் ஐயாவை வந்து விஜய் அவர்கள் மேலே போறாமையா அப்படி சொல்லிட்டு அவரை ரொம்ப மன அழுத்தம் வந்தோடனே மன உளைச்சல் ஆகிட்டு வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து நானும் அவர் வந்து 38 வருஷம் நண்பர்கள் நாங்கள், அதனால வந்து அவர் அந்த தொகுதியில் குளத்தூர் தொகுதியிலேயே வந்து அவர் தோற்று போனங்காட்டி, ஒரு தலைவராக இருந்து தோற்று போனங்காட்டி அவர் ரொம்ப மன கஷ்டத்தில் இருப்பாங்க. அதனால் நான் மரியாதை நிமித்தமாக மட்டும்தான் அவரை போய் சந்திச்சனே தவிர, நான் போயிட்டு வந்து திமுக அதிமுகவை கூட்டணி ஆட்சி தொடரணும், நீங்கள் பண்ணுங்க, விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராக வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரியுமே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. பயங்கரமாக வந்து வைரலாக போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நான் முற்றுப்புள்ளி வைக்க தான் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். எந்த நாளும் ஒருபோது வந்து என்னையும் விஜய் அவரே வந்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. என்னோட வந்து ஒப்பிட்டு பார்த்தா அவருக்கு நல்லது இல்லை, அவரோட என்னை வச்சு ஒப்பிட்டா எனக்கு நல்லது கிடையாது. எனக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அதனால தயவு செஞ்சு யாரும் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க. நான் எப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நல்லது நினச்சிட்டு இருக்கிறேன். விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக வந்தது நான் ஆச்சரியப்படுறேன். நான் பிஜேபிங்கிற ஒரு பவர் சென்டர் அங்கே ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகங்கிற இரு பெரும் திராவிட கட்சியில் இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்து தெரிஞ்சுட்டு சினிமாவிலிருந்து ஒருத்தர் வந்து சினிமா புகழோட ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வராரு, முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னா நான் அந்த ஒரு ஆச்சரியத்திலையும் அந்த ஒரு மகிழ்ச்சியிலையும் வந்து நான் இருந்தேன். என்னால் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் மகிழ்ச்சியில் நான் இருந்தேன். அதனால தான் வந்து நான் வந்து ஆனால் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார், ஜெயிச்சிட்டாரு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனேயே அவருக்கு நான் எக்ஸ்தலத்தில் வந்து என்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து நான் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கள் வந்து பதிவு வச்சாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களே யார் எதுவோ என்னவா இருக்கட்டும், ரஜினி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நல்லது நினைக்கட்டும் கெட்டது நினைக்கட்டும், ஆனால் அவர் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. ப்ரெஸ் மீட்டை வந்து சந்தித்து பேசிட்டாங்க. தயவு செஞ்சு இது வந்து எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு ரிக்வஸ்ட் நாங்கள் வைக்கிறோம். விஜய் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு ரஜினி சார் அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரியான பதிவுகளையாக இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ இமேஜாக இருந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே சோசியல் மீடியாவில் வந்து பரப்ப வேணாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்தது யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி வந்து அவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. முக்கியமான வேலைன்னா மக்கள் பணி பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு போன பதிவில் சொல்லியிருந்தோம், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக கூட இருக்கட்டும், யாருமே நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணினீங்கன்னா ரஜினி சார் சொன்ன மாதிரி வந்து டைரெக்டாக வந்து விஜய் அவர்களுக்கு தான் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய பேரத்தை கெடுக்கும். தயவு செஞ்சு வந்து விஜய் அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை யாரும் ஈடுபடாதீங்க. எப்போன்னு காத்துட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களை அரசியல் இந்த முதலமைச்சர் அரியணையிலிருந்து இறக்கிறதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. திருட்டுத்தனத்தோட வந்து கள்ள உறவு வச்சு விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவுக்கருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு
எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற வழி மட்டும் பண்ணுங்க. மீதி வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே தளபதி விஜய் அவர்கள் வந்து சீரும் சிறப்புமாக செம்மையாக அவர் பார்த்துக்குவார். ஆட்சியும் அதிகாரமும் இல்லாதப்பவே வந்து எத்தனையோ பெரிய கட்சிகள் திமுக மாதிரி அதிமுக மாதிரி எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ பேர் வந்து தன் மேல வந்து விமர்சனம் வைக்கிறது எல்லாமே தகர்த்தெறிஞ்சு உடைச்செறிஞ்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அப்படின்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்குங்க. நல்லபடியா எல்லாருமே சேர்ந்து மக்கள் பணி பண்றதுல குறிப்பாக கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் வந்து அங்கே டைரெக்டாக போய் நேரில் போங்க, மக்களை சந்தித்து பேசுங்க. ஏன்னா மக்கள் சந்திப்புங்கிறது நாங்கள் எம்எல்ஏ ஆகிட்டோம், அமைச்சர் ஆகிட்டோம், நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆனதுக்காக நன்றி சொல்ல போனோம், அந்த டயத்தில் வந்து போயிட்டு மக்களை சந்தித்தோம், அவங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்து பழைய ஆட்கள் வந்து என்ன மாதிரி பண்ணினாங்களோ அதை மாதிரி பண்ணாமல் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவையாவது எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்தித்து பேசுங்க. அப்போ தான் அதில் வந்து என்னென்ன வந்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, என்னென்ன எடுக்கலை, எது பாதியில் நிற்குது, எது பாதியில் நிற்காமல் இருக்குது, எது முழுசாக இருக்குது, இன்னும் என்னென்ன தேவைகள்லாம் வேணுங்கிறத நீங்கள் அடிக்கடி வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கனெக்ஷனில் இருக்கணும். மக்களோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் இது எல்லாமே நடக்கு அப்படிங்கிறத நான் எங்களுடைய கருத்துக்களை வந்து நான் பதிவு பண்ணி திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். யார் என்ன பேசினாலுமே அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அவர் பார்த்துப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு உங்களை வந்து திசை திருப்பாமல் உங்களை திசை திருப்பதுக்கு வந்து என்னென்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏற்கனவே பயங்கர காண்டில் இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனோன்னா யாராலையும் ஜீர்ணிச்சிக்க முடியல, ஒவ்வொரு நாள் தூங்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் பட்டினியாக கிடக்கிறாங்க. விஜய் அவர்களை எப்படியாவது கவுத்தர்னு சொல்லிட்டு தாங்க முடியல. அரசியல் ஏற்கனவே ஊறி திளைத்தவர்கள் கூட அவ்வளோ இதில் இருக்காங்க, விஜய் அவர்கள் மேலே வன்மத்தோடு இருக்காங்க, அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து வன்மத்தோடு இருக்குதுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், நமக்கு எல்லாமே தெரியும், புரிஞ்சுக்கிறோம். அதனால விஜய் அவர்கள் வந்து அவருடைய பணிகள் சீரும் சிறப்புமாக பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் வந்து நீங்க பாருங்க. அந்த பதிவுக்கு உண்டான உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் தலைவணங்குறோம், மதிப்பளிக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல சுவாரஸ்யமான விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.